சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பாராளுமன்றத்தில் நாம் கொண்டு வந்த சட்டம், அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து நேற்று அதற்கான ஃபார்ம் எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், யார் அப்ளை பண்ணணும், யாருக்கிட்ட அப்ளை பண்ணணும், அதெல்லாம் கூட நாம் பார்த்திருக்கின்றோம். அதன் பிறகு வழக்கம் போல தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் இது என்னன்னே தெரியாம, இது என்னன்னே புரியாம அவர்களாக ஒரு யூகம் வைத்துக் கொண்டு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களோட பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் நீளமான ஒரு பேச்சு தான், கொஞ்சம் டைம் எடுத்து அதை சொல்லணும். அண்ணே கட்சிக்காரங்களாம் கொஞ்சம் நவருங்க, அண்ணே பண்ணாதீங்க. அல்ல பத்திரிகையாளர் ஏரியா இந்த பக்கம் வந்துருங்க, இந்த பக்கம் வாங்கண்ணா. தலைவர் நீங்களும் வாங்க தலைவா, அப்படி வாங்க. ரைட், அந்த பக்கம் போகாதீங்க. இதுக்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கம் தேவைப்படுகிறது. காரணம், எதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் அறிக்கையில் குடியுரிமை திருத்த சட்டம் நாம் கொண்டு வருகின்றோம் என்று இதற்காக மக்களுக்கு நாம் சொன்னோம், எதற்காக கொண்டு வந்தோம், நேற்று எதற்காக அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். நமக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை குடியுரிமை என்பது இரண்டு வழியில் நமக்கு கிடைக்கும். ஒன்று இங்கே பிறப்பதன் மூலமாக, இன்னொன்று வழித்தோன்றல் மூலமாக. சிட்டிசன்ஷிப் பை பர்த், சிட்டிசன்ஷிப் பை இந்தியாவுடைய குடியுரிமையை தீர்மானிக்கும். பிறப்பின் மூலமாக சிட்டிசன்ஷிப் பை பர்த், இது நமக்கு எப்ப அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அமலுக்கு வந்ததோ 26 1950 1987 ஜூலை 1ஆம் தேதி வரை இந்தியாவிலே யார் பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு நேரடியாக குடியுரிமை. 1987 2003 வரை, 1987 2003 வரை அவர்களுடைய இரண்டு தந்தை தாய் இருவருமே இந்தியாவிலே பிறந்திருந்தால் குடியுரிமை. இந்தியாவிலே பிறந்திருக்க வேண்டும். இன்னொருத்தர் இல்லீகல் மைக்ரண்ட். 87 வரை ஒரு சிஸ்டம், 87 2000 ஒரு சிஸ்டம், 2003 இப்போ ஒரு சிஸ்டம். வழித்தோன்றல் மூலமாக குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட். அவர்களை திரும்ப அனுப்ப மாட்டோம், நம்முடைய நாட்டில் இருப்பாங்க, அந்த நாட்டில் பிரச்சனை முடிந்த பிறகு அவர்கள் திரும்ப செல்ல வேண்டும். இதுதான் இந்தியாவுடைய பாலிசி. இப்போ வேறு ஒரு மேற்கத்திய நாடுகளோ ஐரோப்பிய நாடுகளோ போல அகதிகளாக வந்தாங்கன்னா அங்கே குடியுரிமை உடனடியாக கொடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இல்லை. அதுவும் அகதிகளாக வந்தவர்கள் இந்தியாவிலே குடியுரிமை பெற வேண்டும் என்றால் 14 ஆண்டுகள்ல 11 ஆண்டுகள் இந்தியாவிலே வசித்திருக்கிறாங்க. அகதிகளாக இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க, 14 வருஷம் மொத்தமா இருக்கிறாங்க. 11 வருஷம் இந்த மண்ணில் இருந்திருந்தா அவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும், யாராக இருந்தாங்க. ஆனா நம்முடைய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 என்ன சொல்றோம்னா, 2014 டிசம்பர் 31 முன்பு இந்தியாவுக்குள்ள யாரெல்லாம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்த 6 மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பாரசீகர்கள், சீக்கியர்கள், ஜெயினவர்கள், புத்தர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ இவர்கள் 2014 டிசம்பர் 31 இந்தியாவில் வந்துட்டாங்கன்னா அவர்கள் 14 ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டாம், 11 ஆண்டுகள் இந்தியாவில் வசிக்க வேண்டாம், 5 ஆண்டுகள் போதும் என்பதுதான் குடியுரிமை திருத்தம். 2019 சட்டம் 5 வருஷம் இந்தியாவில் வாழ்ந்திருந்தால் போதும், 11 வருஷம் அவங்க வாழ வேண்டாம். சிறப்பு சட்டமாக 5 ஆண்டுகள் வசித்திருந்தால் போதும், அவங்க வாழ வேண்டாம். சிறப்பு சட்டமாக 5 ஆண்டுகள் வசித்திருந்தால் போதும், அவர்கள் இந்தியாவுடைய குடிமக்களான ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி, ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நாம் குடியுரிமை கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சகம் 2021-2022 ஆனுவல் ரிப்போர்ட்ல சொல்றாங்க, இதுவரை 1414 பேருக்கு நம்ம குடியுரிமை கொடுத்திருக்கிறோம். நம்முடைய நாட்டில் 2019 பிறகு 1414 பேருக்கு நாம் குடியுரிமை கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த 3 நாட்டிலிருந்து வந்திருக்கோம். அப்ப எங்களுடைய முதல் கேள்வி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி 19 ஒரு அறிக்கையை விடாம இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன தப்ப நீங்க கண்டுபிடிச்சு, எந்த பாயிண்ட்ல, எந்த செக்ஷன்ல 39 பக்கம் என்று வெளியிட்டு, இதற்கு இந்தியாவுடைய குடியுரிமை அந்தஸ்து திட்டம் பலமுறை மாற்றி இருக்கு, காங்கிரஸ் ஆட்சியில மாற்றி. 1986 உள்துறை அமைச்சரவை ஒரு கடைசியா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஜிஓ போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஆர்டர். அதைத்தான் இன்னைக்கு தமிழக அரசு பின்பற்றுறாங்க. அதாவது இலங்கையிலிருந்து யார் அகதிகளாக வந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்தியாவை பொறுத்தவரை 1951 1967 அகதிகளுக்கான ஐநா சட்டத்தை நாம் பின்பற்ற போவது கிடையாது. பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபுவல்மெண்ட் என்கின்ற சட்டத்தை பின்பற்ற போகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க?
அவர்கள் எப்ப இலங்கையில பிரச்சனை சுமூகமாக தீர்கிறதோ அப்ப திரும்ப போயிடணும் அப்படிங்கறத 1986 எடுக்கப்பட்ட நிலைப்பாடு. அன்னைக்கு திமுக அரசியல் இல்லைங்களா நாராயண சார்? அரசியல் இருந்தாங்க, திமுக ஆட்சியில் இல்லையா? அன்னைக்கு மத்திய அரசு 1986 கொடுத்த ஜிஓ தான் இன்னைக்கு பின்பற்றோம். பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபைல்மெண்ட், அதாவது இலங்கையில எப்ப இயல்பு நிலை திரும்புகிறதோ அன்னைக்கு இந்த சகோதர சகோதரிகள் செல்வார்கள். அதை தாண்டி அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 ஆண்டுகள் யார் இந்தியாவில் வசித்திருக்கின்றார்களோ அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றோம். அது நாம் இல்ல, காங்கிரஸ் கட்சியிலும் கொடுத்திருக்காங்க, காங்கிரஸ் ஆட்சியில். இன்னைக்கு இந்தியா என்ன சொல்லுது? இலங்கையில 13வது அமெண்ட்மெண்ட்டை நடைமுறைப்படுத்துங்க. குறிப்பா எல்லா இடத்திலும் கூட பொலிட்டிக்கல் பவரை திரும்ப அந்த மாகாணத்துக்கு கொடுங்க, பினான்சியல் பவரை கொடுங்க, இயல்பு நிலைக்கு கொண்டு வாங்க. திரும்ப இங்க யாரெல்லாம் இதற்கு முன்பு நம்முடைய வேறு அக்ரிமெண்ட் சாஸ்திரி பேக்ட்ல யாரையெல்லாம் குடியுரிமை கொடுத்து நாம் எடுத்துக்கொண்டோமோ லட்சக்கணக்கான நம்முடைய சகோதர சகோதரிகளை குடியுரிமை கொடுத்து எடுத்துக்கிட்டோம். அது இந்தியாவும் இலங்கையும் போட்ட ஒப்பந்தம். அதை தாண்டி குறிப்பாக 1983 2009, அதை தாண்டி குறிப்பாக 1983 2009 வரை யுத்த காலகட்டத்தில் எந்த சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றார்களோ 11 ஆண்டுகள் நம்முடைய மண்ணில் யார் தங்கியிருக்கின்றார்களோ அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு அதை தாண்டி கிடைக்காதவங்க கேஸ் இருக்கு, பாஸ்போர்ட் பிரச்சனை, அவங்களுடைய அப்பா அம்மா எங்க பிறந்தாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல, அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்டை ப்ரூவ் பண்ண முடியல, அவர்களுக்கும் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பெரிய பாவம், மக்களை குழப்பி திசை திருப்பி எதையுமே பேசாம மேம்போக்காம 2 பக்கத்தை டைப் படிக்கிறாங்க. இன்னைக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? மாநில அரசுக்கு, மத்திய அரசு? குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சிட்டிசன்ஷிப் குடியுரிமை என்பது யூனியன் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரம். இப்ப மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க? எங்கெல்லாம் இந்த ரெஃப்யூஜி கேம்ப் இருக்காங்களோ, நீங்க நேத்து நம்ம பார்க்கிறோம் 35 பக்கத்துக்கு நம்முடைய உள்துறை அமைச்சரகம் சொல்லியிருக்காங்க, இதான் ஃபார்மேட்டுங்க, ஃபில் பண்ணுங்க, நீங்க எங்க வந்தன்னு ஒரு 4 பேர்த்து அட்டஸ்டேஷன் வாங்குங்க, 2014 பின்னாடி எங்க இருக்கிறீங்க, 2014 முன்னாடி எந்த நாட்டில் இருந்தீங்க, அது ஒரு பக்கம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் 2019 பிறகு மத்திய அரசு இந்தியாவில் 9 மாநிலங்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. அந்த அதிகாரத்தின்படி இன்னைக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, மகாராஷ்டிரா, இந்த பகுதிகளில் 31 மாவட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் உள்துறை செயலாளருக்கும் மத்திய அரசு ஒரு சிறப்பு அந்தஸ்தாக உங்க மாவட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 3 நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகளுக்கு நீங்க குடியுரிமை கொடுக்க சொல்லி நம்ம சொல்லி இன்னைக்கு அந்த 9 மாநிலத்தில் 31 மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு குடியுரிமை கொடுத்தாகிவிட்டது. அதனால் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும், இட்ஸ் a சிஸ்டம், இட்ஸ் a ப்ராசஸ். இது நாம குடியுரிமை நம்முடைய சட்டத்தை அமெண்ட் பண்ணியிருக்கோம், அதற்கு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கோம். இது யாருக்கும் 1% எதிரானது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியருக்கும் அவர்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் இல்லை, குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஒரு சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ண முடியாது. நீங்க 1414 ஆட் பண்ணலாமா தவிர ஒருத்தருடைய குடியுரிமையை பறிக்க முடியாது. அதனால் தான் தெளிவாக 35 பக்கத்துக்கு நேற்று மத்திய அரசு உள்துறை அமைச்சரவை இதை வெளியிட்டிருக்கிறார். இதை தாண்டி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த அகதிகள் எத்தனை பேர் இதனால பாதிக்கிறாங்க, எத்தனை அகதிகள்? 2014 மத்திய அரசினுடைய புள்ளி விவரத்தின்படி 1,98,665 பேர் இந்தியாவில் அகதிகளா இருந்தாங்க. இன்னைக்கு 2022 புள்ளி விவரத்தின்படி 4,05,000 பேர் இருக்காங்க. 4,05,000 பேர் இந்தியாவில் தன்னை அகதி என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் 11 ஆண்டுகள் இந்தியாவிலே வசித்தால் நேரடியாக குடியுரிமை, இந்த 3 நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தால் அவர்களுக்கு 5 ஆண்டுகளிலே குடியுரிமை. அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து பொய் பேசி மக்களை திசை திருப்பி குழப்புவதை விட அவர் சொல்லணும், எங்க தப்பு நாங்க பண்ணியிருக்கோம், எந்த பாயிண்ட் தப்பு, இல்ல இந்த ஃபார்மேட் தப்பு அப்படின்னு அவர் சொல்லணும். அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக மறுபடியும், ஏன்னா நாம நூற்றுக்கணக்கான முறை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கின்றோம், இன்னைக்கு மற்றும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தெளிவுபடுத்துறோம். இதுலயும் நாம் புரிஞ்சுக்கணும்,